ஆரம்பத்துலேருந்து பாக்கியாவை பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். பாக்கியாவுடைய கதாபாத்திரம் பயங்கரமாக இப்போ உக்கிரமாக மாறிட்டாங்க அப்படின்ட்டு. கதை ஒரே லூப்பில் சிக்கி திருப்பி திருப்பி அதே நடந்துகிட்டு இருந்தாலும் கூட முன்ன மாதிரிலாம் இல்லாமல் இப்போ டபக்குன்னு கோவம் வந்துடுது. யாருனாலும் திட்டிடுறதுலேருந்து கோவப்படுறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சிடறாங்க. ஆனால் என்ன ஒன்று இன்றைக்கி கூட பார்த்திங்க அப்படின்னா ராதிகாவுடைய அம்மா மேலே இருக்க கோபத்துக்கிட்ட ராதிகாட்ட பேசுறதுக்கு பதிலாக நேராக அந்த வீட்டுக்குள்ளே போய் அவங்க அம்மாவை பாட்டு 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு வந்துருக்கலாம், முடிச்சிடலாம். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ராதிகா இங்கே மன்னிப்பு கேட்கறது, அந்த அவங்க அத்தையான ஈஸ்வரி கிட்டக்க அங்கே அம்மா பேசுனது தப்பு, நீங்கள் எப்போனா வெளில போங்கன்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் செய்து பெண்களுக்கு பெண்களே எதிரியாக இருந்தாலும் கூட பெண்களுக்கு பெண்கள் தோழியாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறத அழகாக காமிச்சிட போகிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த கதைக்களமான அந்த ஒரு செஃப் ஆனந்த் அனுப்பிவிட்ருக்க கதைக்களம் அவர் இந்த பக்ரீத் ஆர்டர்களை மொத்தமாக கெடுத்து விடணுங்கிற முடிவு பண்ணிட்டார். அதனால தான் அவர் பேசுறது எல்லாமே நான் சூப்பராக சமைப்பேன், நிறைய பேருக்கு சமைப்பேங்கிறார். நீங்கள் இப்போ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஷெஃபாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்குலாம் சமைக்க மாட்டீங்கன்னு நமக்கு தெரிஞ்சு. வர ஆர்டரை சூப்பராக டேஸ்ட்டாக சமைக்கிற மாதிரி விஷயத்த பண்ணுவாங்க. இவர் ஏதோ கல்யாண ஆர்டர் எடுக்கிற ஒரு மாதிரி நிறைய பேருக்கு சமைப்பேன், மாசாக சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 500 ஆர்டருக்கு மேலே எடுத்து அதை கெடுத்து விட்டுலான்னு பார்க்குறாரு. அதில் ஒரு 2 பிளான் வச்சுருந்துருக்கலாம். ஒன்று, தப்பான ஐட்டங்களை போட்டு அந்த சாப்பாடை கெடுக்கிறது. இல்லை அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் நிறைய ஆர்டர் எடுத்து அவர் வராமல் விட்டுறது. அப்போ பாக்கியாவால் சமாளிக்க முடியாது, அந்த ஆர்டர் கெட்டு போய்டுன்னு நினச்சா பாக்கியாவே சமைச்சிட்டு வந்துடுறதுன்னு 2ல் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை பெருசாக ஏதாச்சும் ஒரு ஆப் வச்சு அவங்க ஹோட்டலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிடணும், அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுதுன்னு நினைக்கும் போது செந்தில் இவர் கோபியோட ஃப்ரெண்டு அனானிமஸாக, அதாவது ஒரு மொட்டைக்கடுதாசி போட்டாவாச்சு, இல்லை அப்படின்னா நேரடியாகவே இந்த மாதிரி திருட்டு தந்தை பண்ணுறாங்க, ஷெஃப் ஆனந்த் தான் இப்படி பண்ணுறவர் அப்படிங்கிற சொன்னாலோ, இல்லை அந்த ஆனந்த் ஃபோனில் பேசுகிறது, இல்லை கோபியோட பேசிகிட்டு இருக்கிறத செல்வி பார்த்துட்டு சொன்னாங்க, இல்லை பாக்கியாவே பார்த்தாங்கன்னு வச்சுட்டு பலாரும் ஒன்று விட்டு, யோ உன்னெல்லாம் ஒரு மனுஷன்னு சேர்த்தா எவ்வளோ தூரம் திருட்டுத்தனம் பண்ணியிருக்க அப்படின்னு வீட்டை போயாவில்லை அப்படின்னு அடித்து வெளில தொடர்ந்தா கரெக்டாக இருக்கும். அது கோபிகிட்ட போயிட்டு வெக்கமாக இல்லை உனக்கு, ஆள் அனுப்பி எங்கள் பிஸ்னஸை கெடுக்க பார்க்குற, முடிஞ்சால் உன்னோட நல்ல என்னை விட நல்லா பிஸ்னஸ் பண்ணி காமி, முடியலன்னா இப்படி வெக்கமே எல்லாம் இப்படி பண்ணுவியா அப்படின்னு கேட்குற மாதிரி பாக்கியா வச்சா நல்லாயிருக்கும். நடக்கும்னு நினைக்கிறீங்களா? பாக்கியா இப்போ திருப்பி கொடுத்தா நல்லாயிருக்குமா? அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.